சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம கூடவே நமக்கு தெரியாமலேயே மந்திரவாதிகளும் வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மந்திரவாதிகளுக்குன்னு இந்த உலகத்திலேயே தனியா ஒரு உலகம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மாயஜால கதையை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் ஹாரி பாட்டரோட கதைகளை பத்தி தான் சொல்றேன். நீங்க ஆல்ரெடி பார்த்தவங்க இருந்தாலும் நம்ம ஸ்டைல இன்னொரு முறை பாருங்க. அண்ட் வீடியோட எண்ட்ல இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிவ்யூவும் இருக்கு. சரி, கதைக்குள்ள போகலாமா? கதையோட ஆரம்பத்துல வெள்ளை கலர்ல நீல தாடி உடைய ஒரு தாத்தாவும் பூனையில இருந்து மனுஷியா மாறுற ஒரு பாட்டியும் நடு ராத்திரியில ஏதோ ஒரு பரபரப்பான விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி இந்த தாத்தா கிட்ட, ஆக்சுவலா இவரோட பேரு ப்ரொஃபசர் டம்பிள்டோர், ஹாரி ஒரு பச்சை குழந்தை ப்ரொஃபசர், இந்த பொறுப்பை ஹாக்ரிட் நம்பி விட்டுருக்கீங்களே, அவன் கரெக்டா வந்துருவானு கேட்டுட்டு இருக்க சமயத்துல வானத்துல ஒரு பைக்ல பறந்துட்டு ஒரு ஜைஜாண்டிக்கான ஃபிகர் ஒரு குழந்தைய தூக்கிட்டு இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த ஜைஜாண்டிக்கான மனுஷன் தான் ஹாக்ரிட். அண்ட் அந்த குழந்தை யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம ஹாரி. ஹாரிய எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி அவனோட நெத்தில ஒரு மின்னல் தழும்பு இருக்கும். அப்போ ப்ரொஃபசர் டம்பிள்டோர் வேற வழியே இல்ல, அப்பா அம்மாவை இழந்த ஹாரி அவனோட 11 வயசு வரைக்கும் அவன் அம்மாவோட ரத்த சொந்தங்களோட தான் வளரணும், அதுதான் அவனோட பாதுகாப்புன்ட்டு ஒரு லெட்டர்ல ஹாரி அம்மாவோட அக்காக்கு எதிர்பாராத ஒரு விபத்துல உங்களோட தங்கச்சியும் அவரோட கணவரும் இறந்துட்டாங்க, இப்போ அவங்க குழந்தையான ஹாரியை நீங்க தான் பாத்துக்கணும்ட்டு அந்த லெட்டரோட ஹாரியும் அவங்க வீட்டு முன்னாடி வச்சுட்டு இவங்க 3 பேரும் மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. ஹாரி அம்மாவோட அக்காக்கு அவங்க தங்கச்சிய, அதான் ஹாரியோட அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஹாரியோட அம்மா மந்திரவாதி, இவங்களோ ஒரு சாதாரண மனுஷங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒன்னா வளரும் போது ஹாரியோட அம்மா பண்ற மாயஞ்சால விஷயங்கள் எல்லாம் பார்த்து பயத்துல சின்ன வயசுல இருந்தே அவங்கள ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹாரிய வேண்டா வெறுப்பா அவங்க வீட்டுல ஒரு அடிமை மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் சரி, அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களோட பையனும் சரி, ஒரு அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹாரிக்கு 11 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஹாரிக்கு விசித்திரமான ஒரு இடத்துல இருந்து லெட்டரா வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க யாருமே அந்த லெட்டரை ஹாரி கிட்ட கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்றதையும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஹாரிக்கோ ஒரே ஆச்சரியம் தான், ஏன்னா அவனுக்கு இவங்களை தவிர வேற சொந்தங்கள் யாரும் கிடையாது. நம்மளுக்கு யாரா லெட்டர் எழுதுவாங்கன்ட்டு ஒரு கியூரியாசிட்டியிலேயே அந்த லெட்டரை படிக்கணும்ன்ற ஆர்வத்துல இருப்பான். இப்படி ஒரு சூழ்நிலையில வளர்ந்துட்டு இருக்க ஹாரிய இவங்க எல்லாம் ஒரு நாள் பாம்பு கண்காட்சிக்கு போகும்போது ஹாரியும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவனோட கசின் கண்ணாடிக்குள்ள இருக்க பாம்பை பார்த்து, ஹே நாங்கெல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்கோம், நீ அப்படியே அசையாம செல்ல மாதிரி இருக்க, அப்படி இப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். அவன் போயிட்டு பிறகு ஹாரியில இந்த பாம்பு கிட்ட, நானும் உன்ன மாதிரி தான், நீ இந்த கண்ணாடிக்குள்ள அடைஞ்சிருக்க, நான் அந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கன்ட்டு பேசுறான். அவன் பேசுறது கேட்ட அந்த பாம்பும் பதில் பேசுது. அது பேசுறது ஹாரிக்கும் புரியுது. ஹாரியோ எப்படா நாம பேசுறது பாம்புக்கு புரியுதுன்ட்டு அதுகிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது அவனோட கசின்ல ஓடி வந்து ஹாரிய தள்ளி விட்டு, அம்மா அப்பா இங்க பாருங்க இந்த பாம்பு நகருதுன்ட்டு ஹாரிய தள்ளி விட்டோன்னு செம்ம கோவத்துல ஹாரி இவனை ஏதாச்சும் பண்ணணுமேனு கோவமா பார்த்தா அந்த கண்ணாடி திடீர்னு மாயமா மறைஞ்சு அவன் கண்ணாடிக்குள்ள போய் விழுக அதுக்குள்ள இருக்க பாம்பு வெளியே வந்து ஹாரிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுது. இதையெல்லாம் கவனிக்கிற அந்த பையனோட அப்பா ஹாரிய வீட்டுக்கு கூட்டு வந்து செம்ம அடி ஆச்சு அவனோட ரூம்ல போட்டு பூட்டிடுறாரு. இதுக்கிடையில தான் ஹாரிக்கு வர லெட்டர்ஸ் இன்னும் அதிகமா வர ஆரம்பிக்குது. அது ஒரு விசித்திரமான இடத்துல இருந்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம் தான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விட்ச்கிராஃப்ட் அண்ட் விசிட்ரி. அது ஒரு மாயஜால ஸ்கூல். மந்திரவாதிகளோட குழந்தைகள் படிக்கிறதுக்காகவே மனுஷங்களோட கண்களுக்கு படாம சீக்கிரட்டா நடத்திட்டு இருக்க ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல இருந்து தான் ஹாரி பாட்டருக்கு அட்மிஷன் லெட்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஹாரி அந்த ஸ்கூலுக்கு போக கூடாதுன்றதுக்காக தான் வர லெட்டர்ஸ் எல்லாம் ஹாரிக்கு கொடுக்காம இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க ஹாரியை அந்த ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் இவன் அங்க போயிட்டானா இங்க இவங்களுக்கு வேலை செய்ய ஒரு அடிமை இல்லாம போயிடும். 2வது ஹாரியால அவங்க குடும்பத்தை மந்திரவாதிகளோட குடும்பம்ட்டு சில பேர் ஏளனமா பாப்பாங்கன்றதுக்காக இப்படி ஹாரியா அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடவே கூடாதுன்றதுக்காக வீட்டுல இருந்தா தானே லெட்டரா வருதுன்ட்டு நடு கடல்ல லைட் ஹவுஸ்ல போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹாரியோட 11th பர்த்டே வருது. அப்ப அவங்க இருக்கிற இடத்த கதவை உடைச்சுக்கிட்டு யாரோ உள்ள வர பாக்குறாங்க. யாரான்னு பார்த்தா ஹாக்ரிட். அவரு ஹாரியோட பர்த்டேக்காக அவரே கைப்பட ஒரு கேக் செஞ்சு ஹாப்பி பர்த்டே ஹாரின்னு சொல்லி, ஆமா நீங்க எல்லாம் வீட்ல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அத்தனை லெட்டர் அனுப்பிச்சும் ஒரு லெட்டருக்கும் ரெஸ்பான்ஸே இல்லையாமே, அதனால ப்ரொஃபசர் டம்பிள்டோர் என்னையே நேர்ல போய் இந்த லெட்டரை என் கையாலேயே உனக்கு தர சொல்லி சொன்னாருன்ட்டு அந்த லெட்டரை ஹாரி கிட்ட கொடுத்தா ஹாரியோட சொந்தக்காரங்களோ, ஹே இங்க பாரு பெரிய மனுஷா, அவன் அந்த ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியாது, நீ முதல்ல எங்க இடத்தை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹாரி அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்தா, உன்னை எங்களோட மாயஜால ஸ்கூல்ல சேர்த்துக்கிறதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம், உன்னோட வருகைக்காக காத்துட்டு இருக்கோம்னு எழுதி இருக்கு. அப்ப ஹாரியோட பெரியமா, ஹாரி நீ மட்டும் அங்க போகணும்னு நினைச்சீனா உன்னை கொன்றுவேன்னு மிரட்ட. இதெல்லாம் பாக்குற ஹாக்ரிட், ஏன் முன்னாடியே ஹாரிய மிரட்டுறீங்களா, நீங்க மட்டும் ஹாரிய ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விட்ச்கிராஃப்ட் அண்ட் விசிட்ரிக்கு அனுப்பலனா உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன், நானே ஹாரிய கூட்டிட்டு போயிடுவேன்ட்டு ஹாரிய அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. சரி நேரா அந்த ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா டைகன் அலின்ற மந்திரவாதிகளுக்காகவே ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ஊர்ல தான் மந்திரவாதிகள் முக்காவாசி ஷாப்பிங் பண்ணுவாங்க அண்ட் அவங்களுக்காக ஹோட்டல் பேங்க் எல்லாம் கூட இருக்கு. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஹாரிய ரொம்ப
ஆச்சரியமா பாக்குறாங்க. அண்ட் அவங்க எல்லாருக்கும் ஹாரிய ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்ப ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட ஒரு டீச்சர், ஹாரி உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நம்ம ஸ்கூல்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி ஓகே, எதுக்காக ஹாக்ரிட் ஹாரிய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகாம இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு யோசிச்சா, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா, யூனிஃபார்ம், பேக், ஷூ, புக்ஸ், லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கணுன்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ ஹாரி இல்ல, என்கிட்ட காசே இல்லையா ஹாக்ரிட்னா, எது உன்கிட்ட காசு இல்லையா, உனக்காக உன் அப்பா அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க பாடுறான்ட்டு ஒரு பேங்க் கூட்டிட்டு வந்தா அவனுக்காக நிறைய தங்க காசுகளா அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு பேங்க்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாக்ரிட் ஏதோ ஒரு பவுச்ல சீக்கிரட்டான ஒன்னு எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்ப கிளம்பலாமான்னா, ஹாரி நீ மந்திரவாதிடா, மந்திர கோல் இல்லாம எப்படி, நீ போய் மந்திர கோல் வாங்கிட்டு எனக்கு ஒரு வேற வேலை இருக்கு, நான் அந்த வேலையை முடிச்சிட்டு நேரா கடைக்கு வந்துறேன்ட்டு போனா, அங்க அந்த மந்திர கோல் விக்கிற கடைக்காரர் ஹாரி கிட்ட மந்திர கோலை நீ சூஸ் பண்ண மாட்டா, அந்த மந்திர கோல் தான் உன்னை சூஸ் பண்ணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹாக்ரிட் ஹாரிக்காக ஒரு வெள்ளை ஆந்தைய அவனோட பர்த்டே பிரசன்டா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹாரி, ஹாக்ரிட் எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன எப்படி எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, நான் அந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி எனக்கு அட்மிஷன் கிடைச்சது, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னா, நீ வளரும் போது சில மாயாஜால விஷயங்கள் எல்லாம் பார்த்திருப்பல்ல, அதனாலதான் உனக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு, அப்புறம் உன்னை எப்படி எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னா, மாயாஜால உலகின் தீய சக்தியை அழிக்க பிறந்தவன் நீ பிறந்த உடனே உன்னை அழிக்கணும்ன்றதுக்காக அந்த தீய சக்தி எவ்வளவோ முயற்சிச்சு, ஆனா உன்னோட அம்மா தான் அவங்க உயிரை பணயமா வச்சு உன்னை காப்பாத்திருக்காங்க, இப்போதைக்கு உனக்கு இதுவரையும் தெரிஞ்சா போதும், மத்ததெல்லாம் போக போக உனக்கே தெரிய வரும், இப்போதைக்கே எதுவும் யோசிக்காம ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடி ஆகுனா. ஹாரி ஆமா அந்த ஸ்கூல் எங்க இருக்கு, எப்படி போகும்னு கேட்டா, ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் உன்னோட பயணமே பிரமாதமா இருக்கும்னு ஹாரி கிட்ட ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துட்டு ஹாக்ரிட் காணாம போயிடுறாரு. ஹாரியோ அந்த டிக்கெட்ல பார்த்தா பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 போட்டிருக்கு. யூசுவலா சிங்கிள் டிஜிட்ல தானே பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் இருக்கும், இந்த 4, 6, 3/4 இருக்காதுல்ல. ஹாரிக்கோ ஒண்ணுமே புரியாம அந்த பிளாட்ஃபார்மை தேடிட்டு இருக்க, அப்ப அவனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி ஹாக்வர்ட்ஸ்க்கு தான் போக போறதா சொல்லி பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்த்தா, ஒரு பையன் வேகமா ஓடி போய் செவுத்த மோதினா மாயமா காணாம போயிடுறான். அப்ப அந்த பையனோட அம்மா தான் ஹாரி கிட்ட ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் 10க்கும் 9க்கும் இடையில இருக்கிற செவுத்துல வேகமா ஓடி போய் மோதுனா போயிடலாம்னு சொல்ல, ஒரு வழியா ஹாரி ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் போர்ட் பண்ணிட்டான். அப்ப போயிட்டு இருக்கும்போது ஹாரிக்குள்ள நிறைய கேள்விகள், எப்படி டயகனாலில நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நம்ம அப்பா அம்மா எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரான்னு ஒரு பையன், எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லா இருக்கு, என் அண்ணனுங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து வர வெறுப்பா இருக்கு, நான் இங்க உங்க கூட டிராவல் பண்ணலாமான்னு கேட்டு ஹாரிக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்து அவனோட நெத்தில இருக்க தழும்ப பார்த்தோன்னு, நீ தான் அந்த ஹாரி போட்ரா, சின்ன வயசுலேயே நீ எவ்வளவு ஃபேமஸ் பாரு ஹாரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்டா, ஹாக்வர்ட்ஸ் ட்ரெயினுக்குள்ள ஸ்நாக்ஸ் வாங்குற அளவுக்கு நான் ஒன்னும் பணக்கார இல்லைன்னு ரான் முணுமுணுக்க, ஹாரி பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த காசை வச்சு அந்த பாட்டி தள்ளிட்டு வந்த டப்பாவை ஃபுல்லாத்தையும் வாங்கி செம்மையா சாப்பிட்டு ஜாலியா பேசி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டானுங்க. இன்ஃபேக்ட் ஹாரியும் சரி ரானும் சரி கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையவனுங்க தான், ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டானுங்க. அந்த சமயத்துல ரான், நம்ம மந்திர ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ண போறோம்னு சில பல மந்திர சொற்கள்ல நான் புக்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டேன், அதெல்லாம் உனக்கு பண்ணி காட்டட்டுமான்ட்டு ஆர்வமா மந்திர கோலை எடுத்து அந்த மந்திர சொற்களை யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்களோட இடத்துக்கு ஹெர்மைனின்ற ஒரு பொண்ணு அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தெரியாம இவனுங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர, அப்ப ரான் மேஜிக் பண்ண போறான்ட்டு ஹெர்மைனியும் அங்க நின்னு பாத்துட்டு இருக்க, ரானோ தப்பா மேஜிக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட பெட்டான இந்த எலி, ஆஹா இவன் கூட இருந்தா மேஜிக் கத்துக்கிறோன்ற பேர்ல நம்மள கொன்றுவான் போலயேன்ட்டு ஓடியே ஒளிஞ்சுக்குது. இந்த எலிக்கெல்லாம் ஒரு முக்கியமான பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு கைஸ், அதெல்லாம் போக போக அடுத்தடுத்த பாட்டுல தான் தெரிய வரும். அதே மாதிரி தான் கதையுமே மொத்தம் 8 பாட்டுலயுமே ஒரு இன்டர்லிங்க்டு கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபாஸ்ட் ஸ்லோன்ற மாதிரி எல்லாம் வைக்காம ஃபுல்லா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரி அன்ஃபோல்ட் ஆக சூப்பரா இருக்கும். இங்க ஒரு வழியா ட்ரெயின் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்துச்சு. அங்க ஹாக்ரிட் ஏற்கனவே இருக்காரு. அவர் தான் பசங்க எல்லாரையும் சின்ன சின்ன படகுகள்ல நதி வழியா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோன்னு முதல்ல ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு காமன் ரூம்ல உட்கார வச்சு டீம் பிரிப்பாங்க. அதை பத்தி கதையோட ஆரம்பத்துல பூனையில இருந்து மனுஷியா மாறினாங்க இல்லையா ஒரு பாட்டி, அவங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களோட பேரு ப்ரொஃபசர் மினர்வா மெக்கோனாகல். ப்ரொஃபசர் டம்பிள்டோர் தான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு ஹெட். இவங்க அவருக்கு ஒரு படி கீழன்ற மாதிரி பொசிஷன்ல இருப்பாங்க. அப்போ டிராகோன்ற ஒரு பையன் ஹெர்மானி ரான் எல்லாரையும் கீழ்த்தனமா பேசி ஹாரி கிட்ட, நீ எதுக்கு ஹாரி அந்த கீழ்த்தனமான பசங்களோட ஒன்னா இருக்க, பேசாம இந்த சைடு வந்துரு, நம்ம எல்லாரும் ஒரே டீம்ல இருக்கலாம்னு சொன்னா, ஹாரியோ மத்தவங்களை தலைக்குறைவா பேசுறவங்க தான் கீழ்த்தனமானவங்க, நான் உன் சைடு இருக்க விரும்பல, இவங்க சைடு தான் இருப்பேன்ட்டு ரான் ஹெர்மானியோடவே எல்லாரும் ஹாக்வர்ட்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ டம்பிள்டோரோட ஒரு மேஜிக்கல் கேப்பை எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்க தலையில இந்த தொப்பி வச்சா, அந்த தொப்பி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டும் எந்த டீமுக்கு போகணும்னு டிசைட் பண்ணுது. அப்ப ஹாரி நான் டிராகோ டீம்ல மட்டும் சேர்ந்துடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி டிராகோ ஸ்லிதரின்ற ஒரு டீம்ல சேர்ந்துட்டான். இங்க ஹாரி ரான் ஹெர்மானி எல்லாரும் கிரிஃபின்டார்ல ஒரு டீம்ல ஜாயின் ஆயிட்டாங்க. இப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வெள்ளதாடி தாத்தா அதான் ப்ரொஃபசர் டம்பிள்டோர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வெல்கம் பண்ணி ஹாக்வர்ட்ஸை ஒரு செக்யூரிட்டி
கார்டு மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்க ஒருத்தரையும் அவரோட பெட்டான பூனையும் காமிச்சு எக்காரணத்தை கொண்டும் யாரும் 3வது ஃப்ளோருக்கு மட்டும் போயிடாதீங்க, அப்படி ஒரு கண்ணில் மாட்டினீங்கன்னா சிவியரான பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் ஸ்னேப்ன்ற ஒருத்தர் ஹாரிய குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதை கவனிக்கிற ஹாரிக்கும் அவனோட தழும்புல ஏதோ எரியற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு போயிட்டு, ஹாஸ்டல்னா டீம் பிரிக்கிறதா சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மொத்தம் 4 டீமா பிரிச்சு அந்தந்த டீமுக்குன்னு தனித்தனியா இடம் கொடுத்து பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் கிளாஸ்ல பசங்களுக்கு எல்லாம் வயிறார ஒரு விருந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு டீச்சரும் அவங்களோட எக்ஸ்பர்டைஸை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் இங்க நம்ம நார்மல் வேர்ல்ட்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு ஒவ்வொரு சப்ஜெக்டா படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபசர்ஸுமே ஒவ்வொரு மாயாஜால சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெசிபிக் டீச்சர்ஸா இருக்காங்க. லைக் ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து போஷன்ஸ் ப்ரொஃபசர். போஷன்ஸ்னா சில கெமிக்கல்ஸ் செடிகள் எல்லாம் சேர்த்து ஒரு மாயாஜால சிரப்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ ஒரு நாள் ப்ரொஃபசர் ஸ்னேப் கிளாஸ்ல ஹாரிக்கு தெரியாத क्वेश्चना திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. ஹெர்மியோனி எனக்கு தெரியும்னு கையை தூக்குனா கேட்கிறவங்க மட்டும் பதில் சொன்னா போதும்னு ரூடா கிளாஸ் முடிச்சிடுறாரு. அப்பத்துல இருந்தே ப்ரொஃபசர் ஸ்னேப் பசங்களுக்கு அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம ஸ்லிதரின் டீமோட ஓவரால் ஹெட்டுமே அவருதான். அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மேஜிக்கா தப்பு தப்பா பண்ணி கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகர ஒரு நாள் டயகனலில் இருக்க பேங்க்ல பாதுகாப்பா வச்சிட்டு இருந்த ஒரு பொருள் காணாம போயிடுச்சுட்டு ஒரு நியூஸ் வருது. அந்த பொருள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாம். உயிரற்றவர்களுக்கும் இல்ல பாதி ஆத்மாவா சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உயிரே தர அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருளாம். இந்த நியூஸ பேப்பர்ல கவனிக்கிற ஹாரி ரான் கிட்ட ஹாக்ரிட் தாண்ட அந்த பேங்க்ல இருந்து ஏதோ ஒரு பொருளை பவுச்ல இருந்து மறைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு மத்தியானம் பசங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கிளாஸ் நடக்க போகுது. அது என்னன்னா ஃப்ளையிங் ப்ரூம்ஸ்டிக், பறக்கும் தொடப்பத்துல எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி தர கிளாஸ். அது ப்ரொஃபசர் எப்படி ப்ராப்பரா பண்றதுன்னு சொல்லி தரதுக்கு முன்னாடியே ஒரு பையன் தொடப்பத்துல பறந்து கீழே விழுந்துடுறான். உடனே ப்ரொஃபசர் அந்த பையனை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போக அதுக்கிடையே ஹாரியும் டிராக்கோவும் தட்டு தடுமாறி அவனுங்களே பறக்க கத்துக்கிட்டு யாரு கெத்துன்ற மாதிரி பறந்து விளையாடிட்டு இருக்கானுங்க. அதை கவனிக்கிற ப்ரொஃபசர் மெக்கோனாகல் ஹாரிய நேரா ஒரு பையன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம டீமுக்கு ஒரு புது ஃப்ளையிங் ப்ரூம்ஸ்டிக் வீரன் கிடைச்சிட்டான்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ப்ரொஃபசர் மெக்கோனாகல் தான் கிரிஃபிண்டர் டீமோட ஓவரால் ஹெட். ஹாரியோட முதல் பறக்கும் செஷனே ரொம்ப அசாத்தியமா இருந்ததுன்ட்டு மாயாஜால உலகத்துல இருக்க ஒரு பாரம்பரியமான விளையாட்டுல ஒரு முக்கிய பொறுப்பை ஹாரிக்கு கொடுத்துடுறாங்க. இங்க பேய் மாதிரி 2 பேர் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க இல்லனா டீச்சர்ஸா இருந்து இறந்தவங்க. ஹாரிக்கு அந்த கேம்ல ஒரு பெரிய பொறுப்பு கிடைச்சது. நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஹாரிக்கே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கு, அந்த கேம் அவனால ஒழுங்கா விளையாட முடியுமான்ட்டு. அப்ப ஹெர்மியோனி ஹாரிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஜேம்ஸ் பாட்டர், அதான் ஹாரியோட அப்பா, அந்த கேம் விளையாடி வாங்கின ட்ராஃபிஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்க டீமுக்கு போக வழி தெரியாம ஆரம்பத்துல ப்ரொஃபசர் டம்பிள்டோர் 3rd ஃப்ளோருக்கு போக கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த இடத்துக்கு வழி தவறி வந்துடுறாங்க. அப்படி என்ன தாண்டா அந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா ராட்சச 3 தலை நாய் எதையோ பாதுகாத்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அங்க இருந்து அலறச்சி ஓடி எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ப்ரொஃபசர் மெக்கோனாகல் ஹாரிய ஒரு பையனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பையன் ஹாரிய தனியா கூட்டிட்டு வந்து அந்த கேமை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சோ ஹாரி இப்படி ஒரு பக்கம் இந்த கேமையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு மத்த கிளாஸஸையும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் கிளாஸ்ல பொருட்களை பறக்க வைக்கிற மந்திரத்தை ஒரு ப்ரொஃபசர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதை கேட்கிற ரான் இப்போ இந்த இறகை எப்படி பறக்க வைக்கிறேன் பாருன்ட்டு பரன்னா ஹெர்மியோனி ஏன்டா பரபரப்பா கூவின்னு இருக்க, மந்திரங்களை கொஞ்சம் தெளிவா நிதானமா உச்சரிக்கணும்னு சொல்லி இப்ப நான் எப்படி பறக்க வைக்கிறேன் பாருன்ட்டு அந்த இறகையை பறக்க வைக்கிறாங்க. ரானுக்கோ செம்ம காண்டு. ஹெர்மியோனி நல்லா படிக்கிறது பிடிக்காம அப்பப்போ கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். அத ஒரு நாள் கவனிக்கிற ஹெர்மியோனி கோச்சிக்கிட்டு கிளாஸுக்கு கூட வராம பாத்ரூம்லயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கூட ஹெர்மியோனி வரல. அப்ப ஹாரி ஏன்டா ரான் அவ காதுல கேட்கிற மாதிரி சொன்னேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பையன், இவன் பேரு நெவில் லாங் பாட்டம், இவன் தான் ஹாரி கிட்ட சொல்றான் இந்த மாதிரி ஹெர்மியோனி பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கான்ட்டு. ஹாரிக்கோ ஷாக்கு, பாவம்டா அவ சாப்பிட கூட வராம அங்க அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் குரில்ன்ற ஒருத்தவர் திடீர்னு வேகமா கத்திக்கிட்டே உள்ள ஓடி வந்து ராட்சச ட்ரால் நம்மளோட ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிட்டான்ட்டு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனே ப்ரொஃபசர் டம்பிள்டோர் பசங்க எல்லாரையும் பாதுகாப்பா அவங்களோட இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஹாரியும் ரானும் ஹெர்மியோனியை விட்டுட்டு நாம மட்டும் எப்படா போறதுன்ட்டு நேரா ஹெர்மியோனியை பாக்குறதுக்காக கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வந்தா அங்க இந்த ராட்சச ட்ரால் ஹெர்மியோனியை போட்டு தாக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஹாரி அவனுக்கு தெரிஞ்ச அரகுர மந்திரங்களை வச்சு அந்த ட்ராலை மயக்கம் போட்டு கீழே விழ வைக்க ஸ்பாட்டுக்கு வர ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் நீங்க என்னடா கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அப்ப ஹெர்மியோனி தான், இல்ல நான் தான் ட்ரால் கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஹாரியும் ரானும் தான் கரெக்டான டைம்ல வந்து என்ன காப்பாத்தினாங்கன்னு சொல்லி அந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 3 பேரும் சம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் நார்மலா போயிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் ஸ்னேப் மேல ஹாரிக்கு ஒரு டவுட். ஹெர்மியோனியோ அவர் மேல உனக்கு என்னடா சந்தேகம்னா, இல்ல அந்த அரிய வகை பொருளை அவர் தான் ஆக்கிரமிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. அந்த பொருளை ஹாக்ரிட் பேங்க்ல இருந்து திருடி இருக்கலாம் மாட்டாரு, அது பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக இங்க ஹாக்வர்ட்ஸ்க்கு எடுத்துட்டு வந்து அந்த 3 தலை நாய்களுக்கு இடையில ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு தோணுது. அது என்னன்றதை நம்ம உடனே கண்டுபிடிச்சு ஆகணும், இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடக்க போற மாதிரி என்னோட உள்ளுணர்வு சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவனோட பெட்டான அந்த வெள்ளை அந்த ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் எதையோ ஒன்று எடுத்துட்டு வந்து ஹாரிக்கு கொடுக்குது. அது என்னடான்னு பார்த்தா நிம்பஸ் 2000 ஃப்ளையிங் ப்ரூம்ஸ்டிக்லயே ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒன்று. யாரா அவனுக்கு கிஃப்டா கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா ப்ரொஃபசர் மெக்கோனாகல்
விஷயங்கள் தான் கொடுத்திருக்காங்க. எதுக்குடான்னு பார்த்தா அடுத்த நாள் அந்த பாரம்பரியமான விளையாட்டுல ஹாரி கலந்துக்கிறதுக்காக தான். அந்த விளையாட்டோட பேரு குவிடிச். இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட ஃபுட்பால் மாதிரி தான் இருக்கும். ஃபுட்பால்ல நம்ம கிரவுண்ட்ல பால கால்ல தட்டிக்கிட்டு கோல் போடுவோம். அந்த மாதிரி இங்க ஃப்ளைங் ப்ரூம் ஷீக்ல பறந்துகிட்டு மேல இருக்கிற ஒரு ஸ்பெரிக்கல் ஹோல்ல கோல் போடணும். அப்ப விளையாடிட்டு இருக்கும்போது ஹாரியை ஒழுங்கா விளையாட விடாம யாரோ மந்திரத்தால கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. யாரானே ஹெர்மியோனி கேமரா வச்சு பார்த்தா ப்ரொஃபசர் ஸ்னேப். உடனே ஹெர்மியோனி ஹாரியை காப்பாத்தணும்ன்றதுக்காக ப்ரொஃபசர் ஸ்னேப்போட கோட்ல ஃபயர் வர மாதிரி மந்திரம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹாரி கண்ட்ரோல்ல வந்து சூப்பரா விளையாடி கோல்டன் ஸ்னிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட பிடிச்சி அதிக ஸ்கோர் வாங்கி கேம்ல வின் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இந்த கேம்ல சேர்த்துக்கவே மாட்டாங்க. இங்க ஹாரியை சேர்த்தது மட்டும் இல்லாம இவன் அந்த கோல்டன் ஸ்னிக்ஸை பிடிச்சி டீமையும் வின் பண்ண வச்சிடறான். ஏற்கனவே ஹாரி வேற வேற ரீசனுங்களுக்காக மந்திர ஓல்ல செம ஃபேமஸ். இந்த கேம்ல ஜெயிச்சிட்ட பிறகு இன்னும் ஃபேமஸ் ஆயிடுறான். அடுத்த நாள் இவங்க 3 பேரும் ஹாக்ரிட் கிட்ட பர்சனலா போய் 3rd ஃப்ளோர்ல அந்த 3 தலை ராட்சச டாக் எதை பாதுகாத்துட்டு இருக்குன்னு கேட்க ஹாக்ரிடோ, ஏ பசங்களா உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அங்கெல்லாம் போகாதீங்க, அங்க டம்பிள்டோருக்கும் நிக்கோலஸ் ஃபிளேமல்ன்ற இவங்க 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு அரிய வகை பொருள் அங்க பாதுகாக்கப்பட்டு இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் அது தீய சக்திகளுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹெர்மியோனில எக்ஸாக்ட்லி அதை தான் ப்ரொஃபசர் ஸ்னேப் திருடணும்னு ட்ரை பண்றாருன்னு ஹாரி நினைக்கிறான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்கும் அந்த பொருள் என்னவா தான் இருக்கும், யார் இந்த நிக்கோலஸ் ஃபிளேமல்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கியூரியாசிட்டியா ஆயிடுச்சு. அப்ப ஹெர்மியோனியோ அந்த நிக்கோலஸ் ஃபிளேமல் யாருன்னு நான் லைப்ரரி ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன், நீங்க என்னடா செஸ் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கோச்சிக்கிறாங்க. லைப்ரரியில ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷன் ஒரு இடம் இருக்கு. அந்த செக்ஷன்ல வேணா நிக்கோலஸ் ஃபிளேமலை பத்தி ஏதாச்சும் புக்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கு போறதுன்னு யோசிச்சு இருக்கும்போது ஹாரிக்கு ஒரு கிஃப்ட் வருது. என்ன கிஃப்ட்னு பார்த்தா இன்விசிபிள் கோட். அந்த கோட்டை போட்டுக்கிட்டா நம்ம மத்தவங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரிய மாட்டோம். உடனே அன்னைக்கு நைட்டே ஹாரி அந்த கோட்டை போட்டுக்கிட்டு லைப்ரரியில அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கு போய் நிக்கோலஸ் ஃபிளேமலை பத்தி ஏதாச்சும் புக் இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது பாதுகாவலர்கிட்ட மாட்டிக்கிறான். அப்புறம் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் ப்ரொஃபசர் குவிரலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இன்னைக்குன்னு பார்த்து இவங்க எல்லாம் தூங்காம இருக்கிறாங்களேன்ட்டு ஹாரி பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல போய் தப்பிச்சா அங்க டிசைர் மிரர்னு ஒன்னு இருக்கு. அந்த மிரர்ல ஹாரியோட அப்பா அம்மா தெரியுறாங்க. உடனே ஹாரி தூங்கிட்டு இருக்க ரானை போய் எழுப்பிட்டு வந்து என்னோட அப்பா அம்மாவை பாடுறேன்னு அந்த கண்ணாடியை காட்டினா ரானுக்கு அவன் அடுத்த வருஷம் குவிடிச் கேம்ல விளையாடி ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அந்த கண்ணாடியில நம்ம ஆள் மனசுல ரொம்ப ஏக்கமா ஏங்கிட்டு இருக்க விஷயங்கள் தான் தெரியும். சோ ஹாரி எப்பயுமே அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கனால தான் அந்த கண்ணாடியில அவனோட அப்பா அம்மா தெரியுறாங்க. அப்ப ப்ரொஃபசர் டம்பிள்டோர் உள்ள வந்து அது உண்மை கிடையாது ஹாரி, அது ஒரு மாயவலை, உன்னோட அப்பா அம்மாவை எப்பயும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறனால பைத்தியம் ஆயிடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு. அடுத்த நாள் ஹாரி நான் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போலாம்னு ட்ரை பண்ணேன். ஆனா அங்கேயும் நான் ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் குவிரலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நான் நிக்கோலஸ் ஃபிளேமலை பத்தி ஏதாச்சும் புக்கு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது பாதுகாவலர் வேற வந்துட்டாரு. அதனால நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்ல அன்னைக்கு மத்தியானம் ஹெர்மியோனி ஒரு வழியா நார்மல் செக்ஷன்லயே நிக்கோலஸ் ஃபிளேமலை பத்தி மென்ஷன் பண்ணிருக்க ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து இவனுங்க கையில கொடுத்து 3rd ஃப்ளோர்ல இவங்க பாதுகாத்துட்டு இருக்க பொருள் பிலோசாஃபர் ஸ்டோன். அந்த பிலோசாஃபர் தான் நிக்கோலஸ் ஃபிளேமல். அந்த கல்லால இறந்த ஆத்மாக்களோ இல்ல முழுசா இறக்காம சுத்திட்டு இருக்க ஆத்மாக்களுக்கோ உயிர் தர முடியும். அண்ட் நம்ம மந்திர வேர்ல்ட்லயும் சரி மனுஷங்க வாழ்ற நார்மல் வேர்ல்ட்லயும் சரி அந்த பிலோசாஃபர் ஸ்டோன் ஒண்ணு தான் இருக்கு. அத ப்ரொஃபசர் ஸ்னேப் எடுத்து என்ன பண்ண போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்ட்டு நைட்டோட நைட்டா இவங்க 3 பேரும் ஹாக்ரிட பாக்குறதுக்காக அவரோட இடத்துக்கு போறாங்க. அப்ப ஹாக்ரிட் ஒரு ராட்சச உயிரினத்தோட முட்டையை பாதுகாத்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த முட்டையும் பொறிக்க போகுது. என்ன முட்டைடான்னு பார்த்தா டிராகன் முட்டை. ஆக்சுவலா ஹாக்ரிட்க்கு ராட்சச மிருகங்கள் மேல ரொம்ப பிரியம். சரி வந்த விஷயத்தை பார்க்கலாம்னு ஹாரி அந்த பிலாசபர் ஸ்டோனை பத்தி பேச ஆரம்பிச்சா ஹாக்ரிட் நைட் டைம்ல இப்படி எல்லாம் வரது தப்புன்னு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அந்த டைம்ல டிராகோ ப்ரொஃபசர் மெக்கோனாகல் கிட்ட இவங்க 3 பேரும் நைட் டைம்ல யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்காம சுத்திட்டு இருக்காங்கன்னு போட்டு கொடுத்துறான். அப்புறம் இவங்க 4 பேருக்கும் அவங்க டீமுக்கும் சில பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா எண்ட் ஆஃப் த இயர்ல பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி 4 டீம்ல பெஸ்ட் டீமுக்கு ட்ராஃபி கொடுப்பாங்க. பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் ஹாக்ரிடோட காட்டுக்குள்ள போய் 4 பேரும் அவருக்கு உதவியா இருக்கணும்னு பனிஷ் பண்ணிடுறாங்க. அப்போ காட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி வெள்ளை குதிரையை சாகடிச்சு அதோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து அலறடிச்சு டிராகோவோ ஓடி போக அந்த தீய சக்தி நேரா ஹாரி கிட்ட வந்து உனக்காக தான் நான் இத்தனை வருஷங்கள் காத்துட்டு இருக்கேன்ட்டு சொல்ல ஹாரியோ பயத்துல திகச்சு நிக்க அப்போ ஒரு குதிரை மனுஷன் தான் ஹாரியை காப்பாத்தி ஹாக்ரிட் கிட்ட ஒப்படைக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹாரி ரான் ஹெர்மியோனி எல்லாம் தூங்காம யோசிச்சு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இந்த தீய சக்தியை காப்பாற்றணுன்றதுக்காக தான் ப்ரொஃபசர் ஸ்னேப் அந்த பிலாசபர் ஸ்டோனை திருடணும்னு நினைக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை நம்ம எப்படியும் நடக்க விடக்கூடாதுன்றதுக்காக அடுத்த நாள் இந்த விஷயத்தெல்லாம் ஹாக்ரிட் கிட்ட போய் சொல்லலாம்னு பார்த்தா ஹாக்ரிட் அதை நம்பவே மாட்டேன்றாரு. ப்ரொஃபசர் ஸ்னேப் மேல டம்பிள்டோர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு ஹாக்ரிட் சொல்ல உடனே இவங்க 3 பேரும் ஏன் ஹாக்ரிட் நம்மள நம்பவே மாட்டேன்றாரு, சரி எதுக்கு நம்ம ஹாக்ரிட் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், நேரா ப்ரொஃபசர் டம்பிள்டோர் கிட்டே போய் சொல்லலாம்னு வந்தா டம்பிள்டோரோ மேஜிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பெரிய தலைங்களும் அட்டெண்ட் பண்ற ஒரு மீட்டிங்காக வெளியூர் போயிருக்காரு. ஹாக்ரிடோ அவர் வந்துட்ட பிறகு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீங்க இதுல தலையிடாம ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்க ஹாரியோ ஹாக்ரிட் உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியல, ப்ரொஃபசர் டம்பிள்டோரும் இல்லாத நிலையில கண்டிப்பா இன்னைக்கு நைட்டே ப்ரொஃபசர் ஸ்னேப் அந்த பிலாசபர் ஸ்டோனை திருடிடுவாருன்ட்டு உடனே ப்ரொஃபசர் மெக்கோனாகல் கிட்ட இவங்க 3 பேரும் ஓடி வந்து இதெல்லாம் சொன்னா அவங்களும் ஹாக்ரிட்
ஹாக்ரிட் சொல்ற மாதிரியே தான் சொல்றாங்க. முதல்ல உங்களுக்கு எப்படி பிலாசபர் ஸ்டோனை பத்தி தெரியும்? நீங்க அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காம போய் படிக்கிற வேலையை பாருங்க. ப்ரொஃபசர் டம்பிள்டோர் வந்துட்டோன்னே எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க வெளியே ப்ரொஃபசர் ஸ்னேப் இவங்க 3 பேரையும் பார்த்து, என்ன ஹாரி உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எதையோ தீவிரமா தேடிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு போயிடுறாரு. உடனே அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரும் யாருக்கும் தெரியாம அந்த பிலாசபர் ஸ்டோனை எடுத்துட்டு வந்துடலான்னு போகும்போது நெவில் லாங் பாட்டம் இவங்களை தடுத்து, நீங்க நைட் இப்படி சுத்துறனால தான் நம்ம டீம்ஸோட பாயிண்ட் கம்மியாகுதுன்னு சொல்லும்போது ஹெர்மியோனி மந்திரம் போட்டு அவனை ஃப்ரீஸ் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ராட்சச 3 தலை டாக் கிட்ட வந்து அது பாதுகாத்துட்டு இருக்க சப்வே டோர்ல எப்படியோ அதை ஏமாத்தி கீழே வந்து அந்த பிலாசபர் ஸ்டோனை எடுத்துடலாம்னு பார்த்தா அங்கேயும் ஒரு தடை இருக்கு. அது என்ன தடைன்னு பார்த்தா செஸ் நம்ம சாதாரணமா போர்ட்ல விளையாடுற மாதிரி கிடையாது. நிஜமா ஒவ்வொரு கேரக்டரா நாமளே இருந்து விளையாடி ஜெயிச்சாதான் அங்க உள்ள போக முடியும். நல்ல வேளை ரான் செஸ் நல்லா விளையாடுவான், அதனால ரான் மூலியமா அந்த கேம்ல ஜெயிச்சிடுறாங்க. ஆனா ரான் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்ப ஹெர்மியோனி, நான் இவனை பாத்துக்கிறேன், பிலாசபர் ஸ்டோனை ப்ரொஃபசர் ஸ்னேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் எடு ஹாரின்னு அனுப்பிச்சு வைக்க, இங்க வந்து பார்த்தா அந்த டிசைர் மிரர் அங்க இருக்கு. அதை யாரோ பாத்துட்டு இருக்காங்க. யாரான்னு போய் பார்த்தா ப்ரொஃபசர் ஸ்னேப் கிடையாது, அது ப்ரொஃபசர் ஸ்குரில். அது ஆரம்பத்துல டயகனலில ஹாரி மந்திர கொள்ள வாங்க போனான் இல்லையா, அங்க பார்த்தான்ல ஒரு ப்ரொஃபசர், அவர் தான் இவரு. ஆண்டி பவர் அந்த தீய சக்தியோட கண்ட்ரோல்ல இருக்காரு. அப்ப இவ்வளவு நாட்களா அந்த பிலாசபர் ஸ்டோனை திருடணும்னு நினைச்சது ப்ரொஃபசர் ஸ்னேப் கிடையாது, ப்ரொஃபசர் குவிரில் தான். ஆக்சுவலா அந்த பிலாசபர் ஸ்டோன் யாருக்கு கிடைக்கும்னா இந்த டிசைர் மிரர்ல அதை சுயநலமா பயன்படுத்திக்காம யோசிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். குவிரிலால அதை எடுக்க முடியல, ஏன்னா அவர் உடம்புல இருக்கிறது அந்த தீய சக்தி. அந்த தீய சக்தி தான் வால்டமோர்ட். ஆனா ஹாரியால அந்த பிலாசபர் ஸ்டோனை எடுக்க முடிஞ்சிடுச்சு. உடனே வால்டமோர்ட் குவிரில் கிட்ட அந்த பையன் கிட்ட இருந்து அந்த ஸ்டோனை புடுங்கன்னு சொல்ல, குவிரிலால ஹாரியை நெருங்கவே முடியல. ஹாரி கைப்பட்டா அவன் எரிஞ்சு சாம்பலா ஆயிட்டு இருக்கான். உடனே ஹாரி அவனோட 2 கைகளையும் வச்சு குவிரிலோட முகத்தை தொட்டு அவனை எரிச்சு சாம்பலாக்கி சாகடிச்சிடறான். குவிரில் செத்தோடனே அவன் உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தி ஹாரிக்குள்ள புகுந்து, ஹாரி நான் உன்னை விட மாட்டேன்ட்டு கோவமா போக ஹாரியோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அந்த பிலாசபர் ஸ்டோனோட. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தா ப்ரொஃபசர் டம்பிள்டோர், பயப்படாத ஹாரி நீ இப்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, ஹாரியோ ப்ரொஃபசர் அந்த பிலாசபர் ஸ்டோன் எங்கன்னா அது இனிமேல் யார் கையிலும் கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை ஒரேடியா அழிச்சிட்டு ப்ரொஃபசர் டம்பிள்டோர் சொல்ல, அப்ப ஹாரி என் கைப்பட்டோன்னு ப்ரொஃபசர் குவிரில் சாம்பல் ஆகிட்டாரே, அது எப்படின்னா அது உன் அம்மாவுடைய பாசம். நீ குழந்தையா இருக்கும் போதும் உன் அம்மா உன்னை இப்படிதான் காப்பாத்தினாங்க, இப்பயும் அவங்களோட பாசம் தான் காப்பாத்தி இருக்கு. இப்ப ப்ரொஃபசர் குவிரில் சாதாரண மனுஷன்றனால சாம்பலாகி இறந்துட்டாரு. ஆனா நீ குழந்தையா இருக்கும் போது உன்னை சாகடிக்கணும்னு நினைச்ச வந்த வால்டமோர்ட் அவன் முழுசா செத்துறக்கூடாதுன்றதுக்காக அவனோட தீய சக்தியை பயன்படுத்தி அவனோட பாதி உயிரை உனக்கு கொடுத்துருக்கான். இப்ப அவனோட அந்த பாதி உயிர் தான் பழையபடி உடல் ஃபார்முக்கு வரணும்ன்றதுக்காக இப்படிலாம் தேடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஆல்மோஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஹாக்வர்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு, எந்த டீம் அதிக பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா கிரிஃபிண்டர் தான் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாப்பியா அவங்க வீட்டுக்காக தான் நார்மல் வீடுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹாரியோ மனசுக்குள்ள என்னோட வீடே ஹாக்வர்ட்ஸ் தான் நினைச்சு போயிட்டு இருக்கான். Come on, Grandpa, you know you'd make the perfect wizard. All right, you win. I will do it. வீடியோ எண்டில் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்றதா சொன்னேன் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். ப்ரொஃபசர் டம்பிள்டோரா நடிச்சவர் ஹாரி பாட்டர்லாம் ஓடாதுன்னு நினைச்சு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவரோட நிஜ வாழ்க்கை பேத்தி தான், நீங்க மட்டும் ப்ரொஃபசர் டம்பிள்டோரா நடிக்கலன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. செகண்ட் ஃபேக்ட், ஹாரியோட அம்மாவா நடிக்கிறதுக்காக ஹாரி பாட்டரை உருவாக்குன ஜே.கே. ரவுலிங்கே கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களும் எனக்கு நடிக்கிறதுல எல்லாம் விருப்பம் இல்லைன்ட்டு டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க, நம்ம படத்துல வர எல்லா காஸ்டுமே பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ் இருக்கணும்னு. தேர்ட் ஃபேக்ட், ஹாரி அம்மாவோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்க தங்கச்சி பண்ற மேஜிக்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கும் பண்ணணும் தான் ஆசை. ஆனா அதெல்லாம் அவங்கனால பண்ண முடியலன்றனால தான் அவங்க தங்கச்சியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தங்கச்சியோ அதான் ஹாரியோட அம்மா நார்மலான மனுஷங்களுக்கு மந்திர சக்திகளோட பிறந்த குழந்தை. அவங்க எல்லாரையும் ஹாஃப் பிளட்னு சொல்லுவாங்க. அண்ட் மனுஷங்களை முகுல்னு சொல்லுவாங்க. ஒரு சில மந்திரவாதிகளுக்கு முகுல்ஸை பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அப்பாவும் மந்திரவாதியா இருந்து அம்மாவும் மந்திரவாதியா இருந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அண்ட் அவங்க வம்சாவளிகளை தான் பியூர் பிளட்னு சொல்லுவாங்க. சோ இனிமேல் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. அந்த தீய சக்தியோட நோக்கம் தான் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் அம்மா, I'll meet you on the next part. Until then, take care guys.